ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபிஆர்டி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் வீடியோவில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி நான் ஒரு ட்ராயிங் வந்து பின்டெஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணி இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதோட கிளிப்பு நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். இந்த இமேஜோட கிளிப்பு. இப்போது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதோட கண்டினியூட்டியில் அப்படியே வந்து ஒர்க் பண்ணணும். இதோட எண்டு முடியுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட முடிக்கணும். ஓகேங்களா? இப்போது வாட்டர் ஃபில்லிங் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம போடக்கூடிய செயின் ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்மளால் எவ்வளோ குட்டி குட்டியாக போட முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டியாக போடுறது தான் வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெண்டு வர இடத்துலலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து திருப்பினோம்னா இந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து எந்த ட்ராயிங் வந்து எந்த பக்கமாக போகுதோ அதையோட வாக்குலேயே நான் வந்து அந்த ட்ராயிங் மேலேயே ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ட்ராயிங் போட்டு தான் ஒர்க் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராயிங் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ராயிங்கோட ட்ரேசிங் வந்து அப்படியே ஹேண்டில் வந்து ஃப்ரீயாக வரைய முடியாது. நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நீங்கள் ட்ரேஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து பானி ஸ்டிச் வருதோ அங்கெல்லாமே வந்து இந்த ஸ்டிச் வந்து ட்ரேஸ் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மக்கம் ஒர்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, ப்ரைடல் ஒர்க்ஸ், அப்போ கொஞ்சம் ஹெவியாக ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது சில இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல டிசைன் எதுவும் போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் போட்டு நம்ம வந்து அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அப்படி கவர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக பார்க்குறக்கு லுக்காக இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நான் இப்போ வந்து ஒரு சைடு தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஒரு சைடு ட்ராயிங்கில் தான் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த பக்கம் மட்டும்தான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கே பாருங்கள், ஒன் சைடு முடிச்சோன்னே எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவதுக்கு ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் நம்பர் வந்து மேலே கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட முடிச்சுட்டு நான் வந்து இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம பார்த்தோம்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இன்றைக்கி எப்படி போடணும் அப்படின்னு இந்த கிளாஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.